வணக்கம். நான் ஞா. யுவஸ்ரீ 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பாரதி வித்யாவான் பள்ளியில் படித்து வரும் மாணவி. நான் இங்கு பேசவிருப்பது என்னை மிகவும் கவர்ந்த ஏட்டுக்கல்வியே. கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர் எழுதிய குறளான இக்குறள் நாம் படிக்கும் ஏடுகள் மற்றும் நூல்களை சரியாக மற்றும் பிற்காலத்தில் உதவுமாறு படிக்க வேண்டும் என்கிறது. அறியாமை நீக்கி அறிவை விளக்குவதுதான் கல்வி. உலகில் எத்தனையோ கல்வி கற்கும் முறை இருந்தாலும் என்னை மிகவும் கவர்ந்தது ஏட்டுக்கல்வியே. ஏனென்றால் எழுத்துக்களை பார்த்து பொருளறிந்து படிக்கும்போது அது பிற்காலத்தில் உதவுமாறு அமையும். அதற்காக ஏட்டுக்கல்வி மட்டுமே கல்வியாகாது. விளையாட்டுக் கல்வி, நாடகக் கல்வி, அறிவியல் கல்வி, இயற்கை கல்வி போன்ற கல்விகளும் உண்டு. ஆனால் என்னை மிகவும் கவர்ந்தது ஏட்டுக்கல்வியே. கேடில் வில்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொன்னும் பொருளும் அரசனாலும் மனிதர்களாலும் திருடனாலும் கவரக்கூடிய செல்வம். ஆனால் கொடுக்க கொடுக்க குறையாமல் நிலைத்து நிற்கும் ஒரே செல்வம் கல்வியே என்கிறது இக்குறள். மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்த ஈட்டுச் செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. அடுத்த இளம் தலைமுறையினருக்கு ஏட்டுக்கல்விதான் சிறந்த முறை என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.